Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? நீங்க வந்து என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எப்படி சொல்றது? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புரியாம போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால ஒரு 4-5 வீடியோ போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? அது இல்லாமல் நான் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லுவேன். மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லா வீடியோக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:48 PM ஆகுது. அது நைட்டு 12 மணிக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கு ஆவரேஜா. சரிங்களா? 12 மணி ஆனோடனே எல்லா ரிப்போர்ட்டும் வந்து மாறி போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா வந்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி, இப்போ டுடே டாலர் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் $13.21 வந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு டுடே டாலர். சரிங்களா? எஸ்டே நேத்திக்கு டாலர் வந்து பாத்தீங்கன்னா $2.37 வந்து நமக்கு நேத்திக்கு வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $95.20 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்னன்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி இருந்து லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து எப்பவுமே கணக்கு வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ரீசன் என்னன்னா அது போன மந்தோட ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் 7 டேஸ்ல காட்டும். 7 நாள் கழிச்ச பிறகு இந்த மந்த்ஸ் நீங்க எப்போனா அதை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா லாஸ்ட் 7 டேஸ்ல எவ்வளவு அமௌண்ட் காமிச்சிடும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா திஸ் மந்த்ல வந்து பாருங்க $224.35 வந்து இருக்கு. சரிங்களா? இந்த $234.35 வந்து டுடே டாலர் இருக்கு இல்லையா? டுடே டாலர் பாருங்க $13.21 வந்து திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய $224.35 கூட பிளஸ் பண்ணி தான் எப்பவுமே காட்டும். பிகினர்ஸ்லாம் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டுடே டாலர் வந்து திஸ் மந்த்ல வந்து அதாவது நாளைக்கு வந்து ஆட் ஆகி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க ஒரு சிலர். அதனால அப்படிலாம் கிடையாது. திஸ் மந்த்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலுமே டுடே டாலர் $50 இருந்தாலும் சரி அல்லது $1000 இருந்தாலும் சரி திஸ் மந்த்ல பிளஸ் பண்ணி தான் காட்டும் எப்பயுமே. சரிங்களா? அடுத்ததா பேலன்ஸ்ல வந்து பாருங்க கரெக்டா $141.85 வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து எப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னா கரெக்டாக இந்த மந்த் 20ஆம் தேதி வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது இந்த 20ஆம் தேதி வந்து இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து கரெக்டாக நைட்டு வந்து வீடியோ எடுத்து எப்படின்னா 0 ஆகிடும். 21, 22, 23 இந்த 3 டேட்டுல எப்போனா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறிடும். அமௌண்ட் வந்து இந்தியன் கரன்சியில் ஏறிடும். அது உங்களுடைய பேங்க் பிரான்ச் பொறுத்து டேட் வந்து டிலே ஆகலாம். சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் நம்ம வந்து எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கோம் பாருங்க. $834.28 தான் நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிருக்கோம். சரிங்களா? ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ ரெவன்யூ வருது? எதனா ட்ரிக்ஸ் சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல நான் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கார் இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட் லாயர், கார் இன்சூரன்ஸ் ஃபார் டெக்ஸஸ், கார் இன்சூரன்ஸ் ஃபார் நியர் மீன்னு சொல்லிட்டு தென் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 300ல இருந்து 500 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் தென் 500ல இருந்து 1000 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல நம்ம வந்து போஸ்ட் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? தென் நம்ம பண்ணக்கூடிய எஸ்இஓவுமே வந்து அந்த லெவலில் வந்து எப்படி சொல்றது வேற லெவலில் நம்ம வந்து எஸ்இஓ பண்ணி தான் போட்டுட்டு இருக்கிறோம். எஸ்இஓ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதால கிட்டத்தட்ட யூஎஸ்ல மட்டும் 1000+ கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இந்தியாவில் 5000+ கீவேர்ட்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால தான் எனக்கு வந்து வெப்சைட்டுக்கு இந்த அளவுக்கு டிராஃபிக் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஆடுகளுக்கும் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? தென் இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா யூனிஸ்டெட்ஸில் வந்து நான் வந்து ஆடெல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் யூனிஸ்டெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் ஷோ பண்ணுற மாதிரி வச்சிருந்தேன். அதனால பாருங்க எனக்கு யூனிஸ்டெட் கிங்டம்ல இருந்து எப்படி யூனிஸ்டெட் கிங்டம்ல இருந்து இப்போ முக்கியமாக இந்த கண்ட்ரிஸ் பாருங்க. இதை பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்டெட் கிங்டம்ல இருந்து பாருங்க 14 பேஜும் 5 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 5 ஆடு கிளிக்கு வந்திருக்க ரெவன்யூ பாருங்க $12.14 வந்து நமக்கு யூனிஸ்டெட் கிங்டம்ல இருந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? நான் ஸ்டார்டிங் வந்து என்ன சொன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. இதுதான் மெயின் ரீசன். இந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் நீங்க வந்து பார்த்து உங்களுடைய வெப்சைட்ல எப்படி சொல்றது உங்களுடைய வெப்சைட்டை நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரில இருந்து ரெவன்யூ வருது, அதாவது எந்த நீச் போட்டா ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ணுங்க. லாஸ்ட் 3 மந்தோட டேட்டா வச்சு நீங்க இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ என்னுடைய வெப்சைட் பொறுத்த வரைக்கும் யூனிஸ்டெட்ஸ் அண்ட் யூனிஸ்டெட் கிங்டம் தென் சிங்கப்பூர் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக கிட்டத்தட்ட ஒரு 370 கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் ஹைலைட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எதுனா இப்போ எப்படி சொல்றது எங்கெங்க ஒர்க் பண்ணுதுன்னா யூனிஸ்டெட் அண்ட் யூனிஸ்டெட் கிங்டம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? ஒரு சிலர் வந்து இந்த மாரி நான் டேட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸாக வந்து காமிக்கிறதால விபிஎன் போட்டு ஆட் கிளிக் பண்ணுறதும் தென் பாட் டிராஃபிக் கொடுக்குறது ரோபோட் மூலியமாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சிடிஆர் வந்து ஸ்டார்டிங் வந்து 1 வீக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் நிறுத்த வேண்டியது
வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்பட்டேன். பட் இன்னைக்கு வந்து ஓகே பரவாயில்ல சரிங்களா. தென் இந்தியாவில் வந்து பாருங்க 1160 பேர் நம்ம சைட்டுக்கு வந்துருக்காங்க. அதாவது பேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த 1000 நமக்கு ஆவரேஜ் பண்ணி வரும். ஒரு சில டைம்ல அது லோவாக இருக்கும். அது நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. வர ஆர்கானிக்காக வர டிராஃபிக் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா. அப்போ 1160 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துருக்காங்க இந்தியாவில் வந்து. நல்லா பாருங்க, அதுக்கு 68 பேர் ஆடு கிளிக் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. 68 ஆடு கிளிக்கில் வந்திருக்க ரெவன்யூ பாருங்க 0.91 சென்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதாவது $1 கூட இன்னைக்கு ரேஞ்சுக்கு இந்தியாவில இருந்து கிடைக்கல. இதுதான் இந்தியாவோட நிலைமை ஓகேங்களா. இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு இது இப்படிதான் பொருந்தும் சரிங்களா. அப்போ இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணா இப்படிதான் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நண்பா. அது வந்து பர்டிகுலரா இந்தியானா இந்த கண்டிஷன் தான். அதாவது 1000 பேர் வந்து அதில் 50 ஆடு கிளிக் நடக்குதுன்னா ஒரு சில டைம்ல $2 $4 அதிகபட்சம் $6 கிடைக்கும். தென் ஆனால் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும் $19 $20 வந்தது. அது யாரோ லீகலான மெத்தடில் வந்து ஆடு கிளிக் பண்ணதால அந்த மாரி வந்தது சரிங்களா. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எப்படி சொல்லுது, நம்ம கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாள் கூட வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அப்போது இந்த 3 மந்த்தில் இந்தியாவில் போய் கண்ட்ரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தியானா இந்த அளவுக்கு தான் ஒர்க் பண்ணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. சரி, தென் கீழே யுனைடெட் அரேபியா அதில் வந்து பார்த்துச்சுன்னா அரேபியில் பார்த்துச்சுன்னா 4 பேஜ் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு 13 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் கீழே இருக்கிற அதர் கண்ட்ரியில் வந்து பாருங்க ஒரு பேஜு தென் ஆடு 4 பேஜு, அது இல்லாமல் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு 0.2 சென்ட்ஸ். அதாவது இந்த கண்ட்ரியை நான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த கண்ட்ரி நீங்கள் கரெக்டாக இந்த எந்தெந்த கண்ட்ரியில் உங்கள் சைட்டுக்கு ரெவன்யூ வருது, எந்த கண்ட்ரியில் நமக்கு ஒரு கிளிக்கு 50 சென்ட்ஸ்க்கு மேலே கிடைக்குது, அந்த மாரி அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டாலே உங்களுக்கு ரெவன்யூ ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா. அதை விட்டுட்டு ஏனா தானான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுட்டு ஒரு மைக்ரோ நிச்சில் ஒர்க் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஆனால் மைக்ரோ நிச்சில் ஒர்க் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, சைடு க்ரோ வந்து நல்லா இருக்கும், பெஸ்ட் ரேங்கிங்கும் சீக்கிரமாகும். ஆனால் சிபிசி அந்த அளவுக்கு கெயின் ஆகாது, ஆர்பிஎம்மும் கெயின் ஆகாது சரிங்களா. அதாவது உங்களுக்கு பேஜ் சிபிசி வித் ஆர்பிஎம் எனக்கு ஏறவே மாட்டேங்குது ப்ரோ, எப்பயுமே 1 2 தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதாவது நாம் வந்து வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. 100% யூனிக்காக இருக்கும். 1000+ வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம எழுதி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன கேட்டகரியில் கேட்குறீங்களோ அதெல்லாம் என்னால் எழுதி கொடுக்க முடியும் சரிங்களா. என்ன கேட்டகரி என்ன ஒன்று இருக்கட்டும். ஆனால் நான் வந்து ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வெப்சைட் வந்து பிகினர்ஸாக வந்து அப்ரூவல் வாங்க போகிறீங்க, மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள், அதாவது மானிட்டேஷன் கண்டென்ட்டை போடுறீங்கன்னா அதுக்கு சம் கேட்டகரி இருக்குது ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தால் டெக்னாலஜி ஓரியண்டாக போட்டு போகிறோம்னா அதுக்கு ஒரு சில கேட்டகரி இருக்குது. ஆனால் இல்லை ப்ரோ நான் வெப்சைட் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டேன், எப்படி நான் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து சிபிசி ஆர்பிஎம் எதுவுமே ஏற மாட்டேங்குது ப்ரோ, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறோம் உங்களுக்கு. அதுக்கும் வந்து சம் கேட்டகரி இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், இந்தமாரி ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக் நீங்கள் போஸ்ட் போட்டாலே உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் அதாவது பார்க்க முடியும் சரிங்களா. நம்ம அது போல தான் வந்து 100% யூனிக்காக பிளாகரிசம் 100% இல்லாமல் நம்ம யூனிக்காக எழுதி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப்பு கொடுத்துருக்கேன் சரிங்களா. பெல் தமிழ் சொல்ல தென் ஃபுல் ப்ளே 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து ஒரு குரூப் வந்து லிங்க் ஒர்க் ஆகலாம்னு இன்னொரு குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் இப்போது உங்களுக்கு அது மேலே போஸ்ட் வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாத இல்லை ப்ரோ எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியும், எனக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆமாம் நண்பா, கீவேர்ட்ஸும் நம்ம வந்து சோர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது 100 கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 250க்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பிறகு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. சரி, இப்போது பேஜ் பாருங்கள் 1250 பேர் கரெக்டாக நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க சரிங்களா. 1250 பேரில் 75 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. 75 பேர் ஆட் கிளிக் பண்ணதால நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $13.21 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. தென் இப்போ வந்து இந்த ரெவன்யூலாம் எந்த வெப்சைட்லேருந்து வருது அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதால எல்லா நாளுமே நம்ம வந்து வெப்சைட் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் சரிங்களா. MrFool.com வெப்சைட் நேம் வந்து உங்களுக்கு பார்த்தா அந்த வெப்சைட் வந்து காட்டுறேன் பாருங்க, இங்கே பார்த்தீங்களா தெரியுதுங்களா, MrFool.com இதுதான் என்னுடைய வெப்சைட். கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த சைட்லாம் கொடுத்துருக்கிறேன், 1 டைம் போய் சைடு ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. தென் லாஸ்ட் 7 டேஸில் பாருங்க நான் $94.89 வந்து கிடைச்சிருக்கு. கீழே இருக்க சப்டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 31 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் அது போக வெப்சைட் வந்து பாருங்க எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா லாஸ்ட் 7 டேஸில் யுனைடெட் கிங்டம்ல இருந்து கிட்டத்தட்ட $49 வந்து கிடைச்சிருக்கு. தென் இந்தியாவில் பாருங்க $32, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து $9 அந்தமாரி எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சிருக்கு. தென் கிராஃப் டீட்டெயிலில் பாருங்க ஆடு வந்து எந்தெந்த ஆடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது, எந்த சைடு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா.
இதை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொன்னால் கண்டிப்பாக புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் வரப்போகிற நாட்களில் வந்து ஃபியூச்சரில் நம்ம இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ டைம் பாருங்கள் 11:57 ஆகுது. கரெக்டான ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணால் வந்து எல்லாமே 0 ஆகி போயிடும். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் ஒரு காட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து என்னோட சைட்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் 75 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $13.21 வந்து கிடச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். அதில் வந்து யூனிசெட் ஸ்கிரிண்டபிள் வந்து பாருங்கள் 14 பேஜ் 5 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 5 ஆடு கிளிக்கு நமக்கு $12.14 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் அதாவது பர்டிகுலராக யூனிசெட் ஸ்கிரிண்டபிள் வந்து வந்தது தான் இந்த அமௌண்ட்டை தவிர பட் இந்தியாவெல்லாம் பார்த்தாச்சுன்னா அதர் கண்ட்ரிலாம் நமக்கு ரெவன்யூ கம்மி. அதனால இந்த 75 ஆடு கிளிக்கு இந்த $13.21 வந்துச்சான்னு கேட்டாச்சுன்னா அந்தந்த கண்ட்ரிக்கும் வேரியபிள் ஆகும். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்குங்க. அடுத்ததா இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க $10.56 வந்து பேஜ் ஆர்பிஎம் போயிட்டு இருக்குது இன்னைக்கு ரேஞ்சுக்கு. சிபிசி 0.18 நம்ம வந்து ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ லாயர் கேட்டகரியில் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் போட்டதால அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அதிகமான டிராஃபிக் வருது, அதிகமான ஆடுகளுக்கு நடந்திருக்கும். அதனால தான் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரோ இந்த சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா நம்ம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ எப்படி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம்னா அது சிபிசி வந்து 150-500 இருக்கும் ஆவரேஜ் சொல்ல வரேன். இப்போ அந்த கீவேர்ட்ஸில் பர்டிகுலர் அதிகமான டிராஃபிக் வருதுன்னா அந்த சிபிசி வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். பர்டிகுலராக யூனிவர்சிட்டியில் எந்த பேஜுக்கு வந்து அதிகமான விசிட்டர் வராங்களோ அல்லது அதிகமான ஆட் கிளிக் நடந்தாலுமே நமக்கு பேஜ் வியூ அண்டு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கெயின் ஆகிடும். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இப்போது இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 3700 இம்ப்ரெஷன் வந்து இன்னைக்கு இருக்குது. இந்த 3700 இம்ப்ரெஷன் ஏன் வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள். ஒரு சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வந்தாலே நமக்கு ஒரு $5 கிடச்சிரும்பா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 4000 ஒரு 5000 இம்ப்ரெஷன் வந்தாலே ஒரு $5 கிடச்சிரும்பா, இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க பிகினர்ஸ். ஓகேங்களா? ஆனால் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூக்கும் காசு வராது, இம்ப்ரெஷனுக்கும் காசு வராது. எப்படி ரெண்டுத்துக்குமே வராது. அப்போ வேற எதுக்கு தான் ப்ரோ காசு கொடுக்குறாங்கன்னா இந்த ஆடு கிளிக்கு. எப்படி இந்த ஆடு கிளிக்கு 1000 பேரில் 75 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 75 பேருக்கு தான் நமக்கு இந்த காசை தவிர நீங்கள் 1,00,000 பேர் வந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து வெப்சைட்டில் விளம்பரம் ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இம்ப்ரெஷன் எதுக்கு வருது ப்ரோன்னு கேட்கலாம். இந்த இம்ப்ரெஷன் வந்து இந்த இப்போ 1250 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த 1250 பேர் எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாங்க, அதாவது 1 நிமிஷம் இருந்திருக்கலாம் அல்லது 2 நிமிஷம் இருந்திருக்கலாம் அல்லது 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் கூட இருந்திருப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம் தானே. சரிங்களா? அவங்க எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து நமக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். இது வந்து இம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கிறது மூலமாக நம்மளோட சைடு வந்து ரெஃபரல் அதிகமாகவே போகும். ரேங்கிங் பொசிஷனில் இது வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அடுத்தது பேஜ் சிடிஆர் பாருங்க 6% இருக்கு. இது வந்து சைட் வந்து 100% சேஃபாக இருக்குன்னு சொல்ல முடியும். ரீசன் என்னன்னா எப்பவுமே சிடிஆர் வந்து 10க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் வந்து சிடிஆர். அதாவது சிடிஆர் வந்து எவ்வளோதான் இருந்தாலுமே 10க்குள்ளே இருந்ததுன்னா ஆட் லிமிட் வராது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து 70% வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரிங்களா? தென் எப்பவுமே 10க்கு மேலே தான் இருக்குது ப்ரோ, எப்பவுமே 10க்கு மேலே தான் இருக்குது, 12க்கு மேலே தான் இருக்குது அல்லது 20க்கு மேலே தான் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் அப்படி இருந்ததுன்னா உங்கள் சைடு சேஃபாக இல்லை. என்னைக்கு ஒன்றா டிஸ்பிள் ஆகலாம், சஸ்பெண்ட் ஆகலாம், ஆட் லிமிட் வரலாம். ஆட் லிமிட் விழுந்து ஆடில் எப்படி சொல்கிறது ரிமூவே பண்ண மாட்டாங்க. இந்தமாரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. அதனால் 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்களா? இல்லை ப்ரோ எனக்கு சிடிஆர் மெயின்டைனிங் பண்ண தெரியாது, அதுக்கு எதனா சோர்ஸ் சொல்லிட்டு போங்க அப்படின்றவங்களுக்கு இது வந்து நான் சொல்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதாவது 100க்கு வந்து ஒரு 10 ஆடு கிளிக் நடக்கலாம். 1000ல் வந்து அதிகபட்சம் 60-70 ஆடு கிளிக் நடந்தால் உங்களுக்கு சிடிஆர் 6-7 இப்படி தான் மெயின்டைனிங் ஆகும். ப்ரோ கரெக்டாக எக்ஸாக்டிங்காக சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு கூகுள் அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியில் ரூல்ஸ் வந்து அஃபிஷியலாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 250 பேருக்கு 2 ஆடு கிளிக் நடக்குதுன்னா சிடிஆர் வந்து 0.08% வந்து மெயின்டைனிங் ஆகும். அப்போ 250 பேருக்கு 2 தானே கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 1000க்கு அதாவது 1500க்கு 10 ஆடு கிளிக் தான். அப்போ 10 ஆடு கிளிக் நடக்குதுன்னு போது சிடிஆர் 0.0 அதாவது ஆவரேஜாக 1 இந்த மாரி தான் மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரும்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சிடிஆர் இப்படி தான் நம்ம கவுண்டிங் எடுத்துக்கணும். ப்ரோ இந்த எப்பவுமே சிடிஆர் அதிகமாக இருக்குன்னா ஒன்றும் கிடையாது, இந்த பேஜ் யூஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதிக்கும். இப்போ சிடிஆர் 10-20 இருக்குதுன்னா பேஜ் ஒரு 2000-3000 இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் ஆகிட்டு நமக்கு சிடிஆர் ஆவரேஜாக லோவாகி போயிடும். சரிங்களா? நீங்கள் அதுக்கு வந்து எந்த சோஷியல் மீடியானா ரெஃபர் எடுத்துக்கலாம். ஆனால் கூகுள் வந்து அஃபிஷியலாக வந்து 1ஆம் தேதிக்கு மேலே சோஷியல் மீடியா நாங்கள் டிராஃபிக் கணக்கு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அது உங்களோட சோர்ஸ் தான். நீங்கள் கண்டென்ட் குவாலிட்டி போட்டாலும் ஆர்கானிக்காக உங்களுக்கு டிராஃபிக் வந்துடும். சரிங்களா? தென் இப்போ வந்து இப்போ எஸ்டர்டே ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இல்லை லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் பார்த்தீங்களா சிடிஆர் எனக்கு 11.5% இருக்கா. ஏன்னா ரீசெண்ட் வந்து தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு வந்து சிடிஆர் 12, 20 இப்படியே வந்துட்டு இருந்தது. ஏன்னா இன்வாலிட் கிளிக்கில் அது நாம் பண்ண கிடையாது, யாரோ சைடு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க.
புரியுதுங்களா? என்ன பண்ணுறது, நல்லது சொன்னால் கெட்டதுக்கு காலம் இல்லைன்ற மாதிரி ஏதோ அதான் மாற்றி சொல்லணும். ஆனால் சரி ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். நான் வந்து ஜெனுவனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என் சைட் வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு யாரோ தீவிரமாக வேலை செய்கிறாங்க. அதுக்கு நானா பண்ணுறது, பரவாயில்ல. லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் 8510 பேர் வந்துருக்குறாங்க. அதில் ஆடுகளுக்கு 983, சிடிஆர் தெரியுதுங்களா 11.55. ஆனால் ஆடுகளுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த ஆடுகளுக்கு வந்து கம்மியாக இருக்கணும். 10,000க்கு இந்த $1,000 ஓரளவுக்கு வச்சு ஓகேவா இருக்கும். ஆனால் ஆடுகளுக்கு அதிகமாக இருக்கிறதால நமக்கு சிடிஆர் வந்து இவ்வளோ இருக்குது. ஆனால் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தாச்சுன்னா நமக்கு சிடிஆர் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கணும். அந்த மந்தில் ஒரு 6-7 இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தான் இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். எஸ்டிடி ரிப்போர்ட் பாருங்கள், சிடிஆர் 5.85% இருக்கா. ஆனால் இப்போ டுடே வச்சுன்னா 0.0 வரும். ஏன்னா இப்போ டைம் பாருங்க 12:02 ஆகி போச்சு. இந்த பேஜ் எம்டிஆர் காட்டுதா. இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் எல்லாமே இப்போ டுடே $13.21 இருக்குல்ல, அது வந்து எஸ்டிடியோக்கு மாறிடும் பாருங்க. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணதுமே உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஏன்னா வந்து டைம் பாருங்க 12:03 ஆகுது. இது வரைக்கும் எடுத்த வீடியோ எல்லாமே இந்த டைமில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது எல்லாமே நைட்டு இந்த டைமில் தான் ரிப்போர்ட் கொடுப்பேன். ஏன்னா எதனா ஆட்சன்ஸில் பக்கு போனாலுமே நமக்கு இந்த டைமில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஓரளவுக்கு. அதனால தான் நைட் டைமில் நம்ம வீடியோ எடுத்து ஷோ பண்ணிட்டுருக்குறோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியும். தெரியுதுங்களா? எஸ்டிடியாவில் பாருங்கள் $13.20 வந்து வந்திருக்கா. லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் $101.44. திஸ் மந்தில் $224.34. தெரியுதுங்களா? தென் கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள், பேஜ் யூஸ் அது எல்லாமே 0.0 இருக்குன்னா கரெக்டாக 1 மணிக்கு வந்து மறுபடியும் பேஜ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டைம் வந்து மறுபடியும் நாளைக்கு இந்த டைம் வரைக்கும் ஆவரேஜாக வரது வந்துட்டு தான் இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து ஆட்சன்ஸில் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். ப்ரோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, நான் பிகினர்ஸாக இருக்கிறேன், எனக்கு வேர்ட்பிரஸ் பெஸ்ட்டாக இருக்குமா அல்லது பிளாகர் பெஸ்ட்டாக இருக்குமான்றவங்களுக்கு நண்பா, எந்த விதத்துலையும் பிளாகர் வந்து குறைஞ்சது கிடையாது. அதே போல் வேர்ட்பிரஸும் எதுலையும் குறைஞ்சது கிடையாது. சரிங்களா? நீங்கள் எந்த மாரி நீச் போகிறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து நம்ம சைடு வந்து க்ரோ ஆகும். அது வேர்ட்பிரஸாக இருந்தாலும் சரி, பிளாகராக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான் என்ன பொறுத்து இருக்கும். ஏன்னா இந்த பிளாகர் சைடு இருக்குது, அதுவும் டொமைன் கூட கனெக்ட் பண்ணாது பிளாக் ஸ்பெட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஏகப்பட்ட போஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது, வேர்ட்பிரஸ் சைட்டு பில்ட் பண்ணுங்கள். ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ப்ரோ என்கிட்ட காசுலாம் இல்லை, நான் பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் ஒரு அளவுக்கு ஐடியா வந்திருக்கு, இதுக்கு மேலே தான் நான் பண்ண போகிறேன்றவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு பிளாகர் சைடு கிரியேட் பண்ணி பிளாகில் காசு இருக்குன்னு ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்கிட்ட அது கூட வழியே இல்லை அப்படின்றவங்களுக்கு பிளாக் ஸ்பெட்டில் ஒர்க் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். எப்படி சொல்கிறது, நல்லாவே உங்களுக்கு சைடோட ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அந்த டொமைன் நேம்ன்றது நம்ம fashion.comனா ஒரு நல்லா இருக்குல்ல, அந்தமாரி உங்களுக்கு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா பிளாக் ஸ்பெட்டில் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? தப்பு கிடையாது. தென் எப்படி சொல்ல வரேன்னா, பிளாகரில் வந்து ஒரு அட்டன் டைமில் 500 பேர் வந்தாங்கன்னா சடனாக ஆலிமிட் விழுந்துடும். ஆனால் வேர்ட்பிரஸ்ன்றது 1000 பேர் வந்தாலுமே ஒரு அளவுக்கு ஆலிமிட் விழுறது. ஏன்னா ப்ரைவேட் நம்மளுடைய ஓன் ஹோஸ்டிங்ன்றதால பிரச்சனை இருக்குது. கூகுள்ன்றது வந்து டக்குன்னு ஆலிமிட் கொடுத்து விட்ருவாங்க. அது இல்லாமல் ரெவன்யூ வந்து 1000 பேர் வந்து நமக்கு $5 வர இடத்த பிளாகர் வந்து 2000 பேர் வந்தால் தான் அந்த $5 கிடைக்கும். அது கூட கிடைக்காது மோஸ்ட்லி. சரிங்களா? இதுதான் பிளாகரோடைய நிலைமை. ஸ்பீடு வைஸ் பார்த்தாச்சுன்னா எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். வேர்ட்பிரஸ் அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு இருக்கும். சரிங்களா? தென் ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தாச்சுன்னா வேர்ட்பிரஸ் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு 100 GB 200 GB வாங்குவோம், இல்லை அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் வாங்குவோம். ஆனால் காசு அதுக்கு மாதிரி வருஷம் ரினியூல் பண்ணோம். ஆனால் பிளாகர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. போஸ்ட் போட்டு வெளியே வந்தியா, ஏன்னா ஸ்பேஸை கண்ணாமலாம் கிடக்கும். ஃபோட்டோ என்ன குவாலிட்டியில் ஒன்றா போடலாம். அந்தமாரி ஒன்று அட்வான்டேஜ்னா ஒன்று டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? வேர்ட்பிரஸில் எல்லாத்தையுமே பிளகின் இருக்கும். சிங்கிள் கிளிக்கில் எப்படி சொல்கிறது, ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பிளாகர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே HTML கோடிங் தான். தேடி கண்டுபிடிச்சி எங்கேயாச்சும் சோர்ஸ் ஃப்ரீயாக கிடச்சா யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் நம்ம காசு கொடுத்தா வாங்கியாக்கணும். சரிங்களா? தென் வேறு என்ன சொல்கிறது, நிறைய இருக்குது நண்பா. ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசுனா வச்சுக்கோங்களேன் மணிக்கணக்கு டைம் ஆகும். மோஸ்ட்லி எல்லா வீடியோவிலும் நம்ம ஓரளவுக்கு டீட்டெயில் நான் ஷேர் பண்ணிட்டு தான் வரேன்னு நினச்சிட்ருக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? எனிவே நான் மறுபடியும் ஃபைனலாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஃபைனலி நம்ம வந்து வெப்சைட் வந்து லோடிங் கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. SEO கோர்ஸ், தென் வெப்சைட் ஆடிட்டிங் கோர்ஸ், இந்த மாதிரி A to Z எல்லாமே நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஒன் டைம் வந்து ப்ரைவேட்டில் வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, உங்களுக்கு எனி வந்தாலும் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? எனிவே பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை ப்ரோ உங்கள்கிட்ட உங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு
ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கால் பண்ணி கூட பேசுகிறேன். சரிங்களா? அதை விட்டுட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, மெசேஜ்லேயே நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சில டைமில் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதனால் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எனி டவுட்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை நண்பா. பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.